அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த காணொளி சேனல்ல நம்ம இன்றைக்கு கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு, ஆங்கிலத்துல dual nature of radiation and matter அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். இந்த கேள்வி 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கீழ்கண்டவற்றுள் 4 படங்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா? எக்ஸ் அச்சில் குறிப்பிட்ட பண்பை சார்ந்து ஒளி மின்னோட்டம் I கேபிட்டல் I மாறும் வீதத்தை கூறும் வரைபடம் எது? பாத்தீங்கன்னா அப்போ 4 இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒய் அச்சுல வந்து ஒளி மின்னோட்டம் தான். இது இடம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால ஒரு இடத்துல மட்டும் எழுதியிருக்கேன். இது ஒளி மின்னோட்டம், இது ஒளி, இந்த 4மே ஒய் அச்சு வந்து ஒளி மின்னோட்டம் தான். இப்போ எக்ஸ் அச்சில் குறிப்பிட்ட பண்பு அது சார் 1வது படத்துல ஒளிச்செறிவு, 2வது படத்துலயும் ஒளிச்செறிவு தான், 3வது படத்துல ஒளியின் அதிர்வு எண், 4வது படத்துல ஒளியின் அதிர்வு எண். அதாவது ஒளிச்செறிவை பொறுத்து ஒளி மின்னோட்டம் எப்படி மாறுதுங்கிறத முதல் 2 படங்கள் காட்டுகின்றன. அதுல எது ரைட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஒளியின் அதிர்வெண்ணை பொறுத்து எப்படி மாறுதுங்கிறத 3வது 4வது படத்தை கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது ரைட்டா இல்லையா கண்டுபிடிக்கணும். சரி, இந்த 1 2 3 4ங்கிறது கேள்விக்கு உண்டான ஆப்ஷன் கிடையாது, கேள்வியின் ஒரு பகுதி. ஆனா என்ன இதுல ஆன்சர் எது கண்டுபிடிக்கணும்? ABCDல எது ரைட்டு? ஏ என்ன சொல்லுது? 1வது படம் 4வது படம் 2மே ரைட்டு. பி என்ன சொல்லுது? 2ம் 4ம் ரைட்டு. சி என்ன சொல்லுது? இந்த முதல் படம் மட்டும்தான் ரைட்டு. டி வந்து 1 and 3 1ம் 3ம் ரைட்டு, இது 2 தப்பு, அந்த மாதிரி சொல்லுது. எஸ் சார் ரைட்டு. நம்ம வந்து ஒளிமின் விளைவு சோதனைகளை பத்தி படிச்சிருக்கிறோம் பாடத்துல. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைபடம் கொடுத்திருப்பாங்க. என்னன்னு சொன்னா ஒளிச்செறிவு இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அது வந்து எக்ஸ் அச்சிலையும், ஒளி மின்னோட்டம் அது வந்து ஒய் அச்சிலையும் போட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு கொடுத்திருப்பாங்க. அப்படின்னாலும் என்ன சார் இது என்னது? நமக்கு கெடுக்கப்பட்ட கேள்வியில முதல் படம் 1வது படம். சரி, சோதனை முடிவுகளின்படி ஒளி மின்னோட்டம், ஒளி மின்னோட்டம்னாலே என்னன்னு சொன்னா ஒரு நொடியில் உமிழப்படும் ஒளி எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. அதானே கரண்ட்னாலே ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் சொல்லுவாங்க. சரியா? மின்னூட்டங்கள் மாறுகிற வீதம் தானே மின்னோட்டம் இல்லையா? ஒளி மின்னோட்டம் என்பது ஒளிச்செறிவுக்கு நேர் வீதத்தில் உள்ளது. அருகில் உள்ள படத்தின்படி, இந்த படம் தான் கேள்வியில 1, அதை சொல்லியிருக்கேன். சரி, மேலும் படுகதிரின் அதிர்வு 3வது படத்தை, அப்ப 2வது படம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ரைட் இதுதான் கரெக்டான படம். 2வது படம் ஒளிச்செறிவுக்கு வந்து நேரடியாக மாறாம இருக்குங்கிறதுலாம் இல்லை. ரைட். 3 4 பொறுத்து எப்படி சார் சொல்றது? படுகதிரின் அதிர்வு எண் ஒளி எலக்ட்ரானின் இயக்க ஆற்றலை KE கைனடிக் எனர்ஜி சொல்றோம் மட்டுமே தீர்மானிக்கிறது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐன்ஸ்டீனுடைய ஒளிமின் விளைவு கொள்கை, ஒளிமின் விளைவு கோட்பாடு அவர் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அதன்படி பாத்தீங்கன்னு சொன்னா படுகதிரினுடைய அதிர்வு எண் வந்து ஒளி எலக்ட்ரானின் இயக்க ஆற்றலை மட்டுமே. இயக்க ஆற்றல் என்பது வேறு, மின்னோட்டம் என்பது வேறு. மின்னோட்டத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. மின்னோட்டம் அதாவது இயக்க ஆற்றல் சொல்றது ஒரு தனிப்பட்ட எலக்ட்ரான் கிடைக்கக்கூடிய ஆற்றல். மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, கூட்டமா இத்தனை எலக்ட்ரான் வருது, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா? சோ அதிர்வு எண்ணுக்கும் ஒளி மின்னோட்ட செறிவுக்கும் தொடர்பில்லை. அப்ப அதனால அப்படி ஒரு கிராஃபே கிடையாதுன்னு அர்த்தம். சரியா? அதாவது 3வது கிராஃபோ 4வது கிராஃபோ அந்த மாதிரி ஒரு கிராஃபே கிடையாது. அப்போ வரைபடம் 1 மட்டுமே சரியானது. நமக்கு ABCDல 1 கொடுத்திருந்தாங்க இல்லையா? அதுல ஆன்சர் சில தான், ஆப்ஷன் சில என்ன கொடுத்திருந்தாங்க? 1 only, 1 மட்டும், முதல் படம் மட்டும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் a right answer. இந்த 1 2 3 4க்கு ABCD குழப்பிடக்கூடாது. பட் இருந்தாலும் நீங்க இங்க ஷேடு தானே பண்ண போறீங்க, அதுல ஒன்றும் குழப்பம் வந்துடாது. பட் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும், அதை பார்த்துட்டு போற்றக்கூடாது. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் a right answer. ஓகே சார், நம்ம இதுவரைக்கும் இந்த கதிர்வீச்சு மற்றும் படுபொருளின் இருமை பண்பு அப்படிங்கிற பாடத்துல 12 கேள்விகள் பார்த்திருக்கிறோம் நம்முடைய வீடியோ சேனல்ல. ஃபர்ஸ்ட்ல ஒரு ரவுண்டில் 7, அப்புறம் இப்போ ஒரு 5 பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு கேள்வி, 13வது கேள்வி நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம். அதற்கு பிற்பாடு வேறு பாடங்களில் உள்ள கேள்விகளை நம்ம பார்க்க தொடங்குவோம். சரியா? சரி, இப்ப அடுத்த காணொளியை காணும் வரையில் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.